மீட்டுதல் என்று பொருள் உள்ளது. இறைவனிடத்தில் மீள்வது, பாவங்களில் இருந்து மீள்வது, என்ன செய்யக்கூடாதோ செய்துவிட்டோம் என்று வருந்தி விட்டு மீள்வது, இன்னும் இறைவன் நமக்கிட்ட கட்டளைகள் எல்லாம் பின்பற்றி இறைவனிடத்தில் மீள்வது, நாயகம் சொன்ன பாதையிலே மீண்டு வருவது. ஆக ஆன்மீகம் என்றால் சரியான வழியிலே மீள்வது என்ற அர்த்தம். அப்படிப்பட்ட ஆன்மீகத்தின் வழியில் செல்லும் பொழுதுதான் சமுதாய வளர்ச்சி, சமுதாயம் வெற்றி பாதைக்கு செல்லும். ஆக ஒரு சமுதாயம் வளர்ச்சி பாதைக்கு செல்வதற்கு காரணமாகும் அடித்தளமாக இருப்பது ஆன்மீகம் தான். ஆன்மீகத்திற்குள் ஏராளமான விஷயங்கள் வரும். தக்வா, தஸ்கியத்துன் நஃப்ஸ், இஹ்சான், அத்ல், ரஹ்மத், இந்த எல்லா விஷயங்களும் ஏதாவது ஒரு ரீதியில், ஏன் முக்கியமாக ஆன்மீகம் என்ற ரீதியில் தான் பிரிந்து வரும். அந்த ரீதியிலே ஒரு மனிதன் தன்னை சுத்தப்படுத்தாமல் மற்றவர் தன் அல்லாத ஒருவரை சுத்தப்படுத்த முடியாது. உள்ளத்தை எவர் ஒருவர் பரிசுத்தமாக்கிறாரோ அவரால் மட்டும்தான் மற்றவர்களை, அவர் அல்லாதவரை, இன்னும் தன்னுடைய தலைமைக்கு இருப்பவரை சுத்தம் செய்ய முடியும், அவரை சீரமைக்க முடியும். அந்த ரீதியிலே ஆன்மீகத்தை ஒரு சமுதாயம், ஒரு தலைவர் கையில் எடுக்கும் பொழுதுதான் தன்னை சுத்தம் செய்த பிறகு அந்த தலைவர் தன்னுடைய கூட்டத்தை வழிநடத்த முடியும். ஆக ஒரு சமுதாய வளர்ச்சிக்கும் ஒரு தலைவர் தன் கூட்டத்தை வழிநடத்தி செல்வதற்கும் ஆன்மீகம் ஒரு தலையாய